எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ரிமோட் வந்து பயன்படுத்துவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிவிக்குள்ள ரிமோட்டு, இன்னொன்று டிடிஹெச்சுக்குள்ள ரிமோட்டு. இதில் வந்து டிவிக்குள்ள ரிமோட் வந்து அடிக்கடி கீழே விழுந்துச்சு உடஞ்சிட்டு அப்படின்னா இதோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். 350 ரூபாயிலேருந்து 400, 500ன்னு 1000 ரூபாய்க்கு வரைக்கும் இருக்குது. சில ரிமோட்டுகள் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதும் இல்லை, ஒரிஜினல் குவாலிட்டியில் வந்து கிடைக்காது. ஆனால் டிடிஹெச் ரிமோட் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்தே இருக்கும். 40 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. இப்போ நாம் இந்த டிவி ரிமோட் எடுக்காமலே இந்த டிடிஹெச் ரிமோட்டில் டிவி வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமோட்டுக்கு மேலே டிவி கண்ட்ரோல்னு போட்டிருக்கோம். இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் பயன்படுத்துறது இல்லை. சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க மட்டும் பயன்படுத்துவாங்க. இப்போ நாம் இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி கண்ட்ரோல்னு இருக்க இடத்த ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே டிவியில் வந்து ஒன்றுமே ஆகுறது இல்லை. இதுக்கு நம்ம ஒரு செட்டப் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த ரிமோட்டில் எல்இடி வந்து ஒரே பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு செட்டுங்க டிஷ்ஷில் வந்து செட்டுங்கிறத லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அதில் எல்இடி பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பட்டனை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து பவர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ரிமோட்டில் வந்து பவர் பட்டனை வந்து ஒரு செகண்ட் அப்படி அழுத்தி பிடிங்க. பிடிச்சிருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து மறுபடியும் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். அதை வச்சுட்டு செட்டுங்கிறத மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு பட்டனை இது பண்ணியாச்சு. அடுத்தல வந்து அதே மாதிரி செட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. அப்புறம் வந்து இன்புட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிவி ரிமோட்டில் உள்ள இன்புட்டை கிளிக் பண்ணும்போது இங்கே லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் வந்து செட்டுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ 2 ஓகே பண்ணியாச்சு. மறுபடியும் செட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. வால்யூம் ப்ளஸ் பட்டன் அடிச்சிருங்க. அடுத்த பட்டனு இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் வந்து ப்ளஸ் பட்டன் வால்யூம் கூட்டுறதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிங்க. இப்போ லைட் எரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து செட்டு. அவ்வளோதான், ஓகே ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வால்யூம் குறைக்கிறதுக்கும் சரி பண்ணிடுங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம டிவி ரிமோட்டை எதுக்கெல்லாம் பயன்படுத்தும் அப்படின்னா இன்புட்டு செலக்ட் பண்ண HDMI பென் ட்ரைவ் அந்த மாதிரி எதாவது போட்டோம்னா இன்புட்டு வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது டிவியை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இந்த டிவி ரிமோட்டை. இப்போ நம்ம இந்த நம்ம டிஷ் ரிமோட்லேயே அந்த வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது ஆஃப் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிட்டோம். பாருங்கள், இன்புட்டை கிளிக் பண்ணும்போது அங்கே இந்த இன்புட் வந்து ஒர்க் ஆகுது. பாருங்கள், வால்யூம் கூட்டுறதும் வந்து ஒர்க் ஆகுது, குறைக்கிறது ஒர்க் ஆகுது, எல்லாமே ஒர்க் ஆகுது. இந்த டிஷ் ரிமோட்டை வச்சு நம்ம டிவியும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மேஜராக இதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து டிவி வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆன் பண்ணனால இதை வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. யூடியூப்பில் கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.